ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வேலன்சி அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். வேலன்சினா என்ன? வேலன்சி ஆஃப் an element refers to its combining capacity with other elements to form compounds. அதாவது ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த இடத்துல கார்பன் என்ன வேலன்சினா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதால் டொனேட் பண்ணி இந்த எலிமெண்ட் ஆக்சிஜனோட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் இதோட மீனிங். இப்போ நம்ம கார்பனோடைய வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கார்பனோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதில் கார்பனோடைய அட்டாமிக் நம்பர் 6. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல் இது நியூக்ளியஸ். ஃபஸ்ட்டு ஷெல்லில் நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஷெல்லில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் நம்மளால் 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். ஆனால் நம்ம 4 எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். பிகாஸ் கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இப்போ நம்ம வேலன்ஸ் ஷெல்லில் என்னென்னு பார்க்கலாம். நியூக்ளியஸ்க்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஷெல்லை தான் நம்ம வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி இதை அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, இஃப் த எலிமெண்ட்ஸ் ஹேவிங் 1 to 4 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் வேலன்ஸ் ஷெல் இஸ் கால் வேலன்சி. ஒரு எலிமெண்ட்டில் அதாவது வேலன்ஸ் ஷெல்லில் 1லேருந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோன்னா வேலன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வேலன்ஸ் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3 4 இதுதான். ஸோ அதனால் வேலன்சி ஆஃப் கார்பன் என்னதுங்க? 4. இப்போது ஒரு லாஸ்ட் ஷெல்லில் 4க்கு மேலே எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, மோர் தென் 4 அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்னென்னா 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதை வச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நைட்ரஜன் நம்ம பார்க்க போகிறோம். நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 7. இப்போ நைட்ரஜன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் நான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் சொன்னேன்? 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே 2 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 7ல் 2 போயிடுச்சுன்னா 5 எலக்ட்ரான்ஸ். அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபில் பண்ணால் போதும். இப்போ இங்கே என்னது? லாஸ்ட் ஷெல்லில் மோர் தென் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 4 எலக்ட்ரான்ஸ்னால் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 8 மைனஸ் 5 நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 3ன்ற வேல்யூ வருது. ஸோ இப்போ இங்கே ஒரு கொஷின் என்னென்னா, நைட்ரஜனோட வேலன்சி இங்கே நம்மளுக்கு ஆஸ் பர் த ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 3ன்னு வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நைட்ரஜனால் 3 எலக்ட்ரான்ஸையும் கொடுக்க முடியும், 5 எலக்ட்ரான்ஸையும் கொடுக்க முடியும். அப்போது அதுக்கு மீனிங் என்ன? ஏன்? வை? வேலன்சி 3னா என்னது? இட் ஹேஸ் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அதாவது இங்கே கண்டுபிடிச்சது படி அதோட வேலன்சி எவ்வளோ? 3. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 3 வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதோட மீனிங் என்ன? அதால் 3 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண முடியும்? ஷேர் பண்ண முடியும் வேறு ஒரு எலிமெண்ட்டோட. இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னென்னா, நைட்ரஜன் ஹைட்ரஜனோட அதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்து 1 2 3. ஸோ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்போது நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். இந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதாவது 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்ன வரும்? நைட்ரஜன், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு ஹைட்ரஜன் அதோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், இங்கே ஒரு ஹைட்ரஜன் அதோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், இங்கே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட சேர்ந்து 3 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம வேலன்சி 3 வேலன்சினா எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேலன்சி பார்த்திங்க அப்படின்னா 5. அந்த 5 எப்படி வருது? ஏன் 5 அப்படின்னா, நைட்ரஜன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸோ கெயினும் பண்ண முடியும், லாஸும் பண்ண முடியும். அப்போது 3 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுச்சுன்னா எதுக்காக அது லாஸ் பண்ணுது, எதுக்காக அது கெயின் பண்ணுது அப்படின்னா டு அச்சீவ் ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அது என்ன நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்? நோபல் கேஸ் அப்படின்னா இன்னர்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இன்னர்ட் அப்படின்னா யார் கூடவுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரியாக்டே ஆக மாட்டாங்க. அதாவது அவங்கக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. கம்ப்ளீட்டானா இப்போது எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆர்பிட்டால்னால் என்னது, ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் வேர் வி வில் ஃபில் தி எலக்ட்ரான்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் ஆர்பிட்டால். ஃபுல்லாகவுமே எஸ்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பியில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் இதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸை ஃபில்லும் பண்ண முடியாது, இதிலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸை ரிமூவும் பண்ண முடியாது. அப்போது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியோ இல்லாட்டி எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியோ இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அப்போது இங்கே நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. அதாவது ஆல்ரெடி நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. நைட்ரஜன் இந்த 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி 10ஆக மாறுது. அப்போ 10ன்றது எதோட அட்டாமிக் நம்பர்னா இட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு நியான் கான்ஃபிகரேஷன். அப்போது நைட்ரஜன் என்ன பண்ணிடுது, 10 அட்டாமிக் நம்பராக மாறி நியான் கான்ஃபிகரேஷனுக்கு போயிட்டு ஸ்டேபிளாக மாறிடுது. அப்போது அது இன்னர்ட் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி டைமில் நைட்ரஜன் என்ன பண்ணோன்னா இட் கேன் ஏபிள் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் வித் வேலன்சி ஆஃப் 5. 5னா அதாவது என்ன பண்ண முடியும், அதோட வேலன்சி இந்த கேஸில் 5ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போது என்ன மாதிரி டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை நைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுன்னா நைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போது நைட்ரேட்டோட ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா NO3- தான் நைட்ரேட். ஸோ இப்போ நம்ம இங்கே நைட்ரஜனோட வேலன்சி கண்டுபிடிக்கலாமா, 5 தானான்றதை கண்டுபிடிச்சி செக் பண்ணிடலாம். ஸோ நைட்ரஜன் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இங்கே 3 இன்ட்டு ஆக்சிஜனோட வேலன்சி -2. இங்கே என்ன ஓவரால் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, -1. ஸோ ஈக்குவல் டு -1. அப்போ x - 6 ஈக்குவல் டு -1. x ஈக்குவல் டு என்னது, -1 + 6, x இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது நைட்ரஜனோட வேலன்சி இங்கே என்னது, 5. இப்போது நம்ம ஒரு 2 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க. Find the valency of phosphorus. இது question number 1. Find the valency of sulfur. இது question number 2. Thank you, children.